சேந்தமங்கலம் அருள்மிகு ஆபத் சகாயீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் குளக்கரையில் 2 இசை குதிரை சிலைகள் உள்ளன. 25 ஆண்டுகள் இந்திய தொல்லியல் துறையினரால் புனரமைக்கப்பட்டு 4/9/2025 தேதியில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கிபி 1249 முதல் 1279 வரையில் ஆட்சி புரிந்த காடவ மாமன்னன் கோப்பெரும் சிங்கன் கோட்டை மதில் சுவருடன் கூடிய பெரிய சிவன் கோயிலை எழுப்பி சேந்தமங்கலத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார். 4/9/2025 தேதியில் மகா கும்பாபிஷேகமும் 5/9/2025 தேதியில், அதாவது ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காடவ மாமன்னன் கோப்பெரும் சிங்கனுக்கு பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. 1/4 நூற்றாண்டுகள் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று 4/9/2025 தேதியில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து 5/9/2025 தேதியில் புதுவை வில்லியனூர் திரு காமேஸ்வரன் அவர்களின் சமய சொற்பொழிவும், 6/9/2025 தேதியில் திருக்கோயிலூர் ஜி.கே. சாதனாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் மற்றும் 7/9/2025 தேதியில் ஆலம்பாடி சகோதரிகள் அருணா, அகிலா இவர்களின் பக்தி இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இந்த கோயிலின் சிறப்பு அம்சமாக கருதப்படும் 2 இசை குதிரை சிலைகள் கோயிலுக்கு கிழக்கே 500 மீட்டர் தொலைவில் இருக்கும் குளக்கரையில் உள்ளது. மதுரையில் உள்ள இசைபாடும் தூண்கள் போன்று இந்த சிலைகள் உள்ளது. பாண்டியர்களிடம் தோல்வியுற்ற 3ஆம் ராஜராஜ சோழன் போசாள மன்னனான வீர நரசிம்மனின் ஆதரவை நாடி சென்றபோது இடையில் வழிமறித்து வந்தவாசி வட்டத்தில் உள்ள தெள்ளாறு என்ற இடத்தில் கிபி 1231 கோப்பெரும் சிங்கன் தனது படையுடன் வந்து 3ஆம் ராஜராஜ சோழனை போரில் தோற்கடித்து அவரை தனது தலைநகரான சேந்தமங்கலத்தில் ஏறத்தாழ 30 நாட்களுக்கு மேலாக தன்னுடைய கோட்டை சிறையில் அடைத்தான். 3ஆம் ராஜராஜனை சிறையில் அடைத்த செய்தி அறிந்த போசள மன்னன் வீர நரசிம்மன் கெடிலம் நதிக்கரையில் உள்ள அனைத்து ஊர்களையும் பேரழிவிற்கு உள்ளாக்கியும் கொள்ளையிட்டும் சேந்தமங்கலம்